ஜோஜு குட்டியோட ஃபேஸ் ரிவீல். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஜோஜு குட்டியோட ஃபேஸ்க்கு வந்து பார்த்துக்கோங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. வானம் ஒரு மாதிரி மூணாப்லேயே இருக்கு. கடந்த 2 நாளாக இப்படி தான் இருக்கு. எங்கள் ஊரில் இந்த குண்டு பழுப்பு பையனே வர காணோம். யானு தெரியல, வீட்டில் பிரச்சனையானு தெரில. நாங்கள் இங்கே தேங்காய்லாம் உடச்சி போட்டு இவன் வருவான்னு வெயிட் பண்ணுறோம். பயப்புள்ள ஆளை காணோம். உங்கள் ஊரில் இந்த குண்டு பழுப்பு பையன் இருந்தால் கொஞ்சம் சொல்லி எங்கள் ஊர் பக்கம் அனுப்புங்க, ஓகேவா? இருக்கானான்னு உங்கள் ஊர்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, உங்கள் ஊர்லேயும் இருக்கானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க 2 ஒன்று ஜோஜு குட்டி பெயர், இன்னொன்று ஜோஜு குட்டி ஃபேஸ் ரிவீல். அதில் ஜோஜு குட்டி பெயர் வந்து ரிவீல் பண்ணியாச்சு முருகர் கோயிலில். அடுத்து ஜோஜு குட்டியோட ஃபேஸ் ரிவீல். அதை தான் வந்து நேற்றே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தோம். இந்த குண்டு பழுப்புக்காரன் பிளானை சொதப்பிட்டான். வரான் போகிறான். அதனால இவனை நம்பி ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு மூடு பனியாக இருக்குது. இதே சமநிலையில் இருந்துச்சுன்னா குடுகுடுன்னு போயிட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லை மாறுது அப்படின்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் குடுகுடுன்னு போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடுவோம். இது என்ன காலநிலை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓனருக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு மிட்டாய் கூட கொடுக்கல. காலையில் என்னடான்னு பார்த்தா அங்கேருந்து படப்படன்னு பறந்து வந்து காலேஜ் சுற்றுண்டியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகுது. இந்நேரத்துக்கு மணி 6:30 சாப்பிட்ருவாங்களாட்டு வீட்டில். ஏன் இதை நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்டுறேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஓனரோட குட்டிங்கெல்லாம் பெருசாகிடும். எப்படியோ கூட்டை விட்டு பறக்க ட்ரை பண்ணும். அதனால் வந்து அப்போ நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ வெறும் கூட்டம் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் இப்பயே காட்டிடலான்னு போதும். ஓனர் வந்து காலேஜ் சுற்றுண்டியெல்லாம் முடிச்சுட்டு வேணாப்பா அவங்க அம்மா குரல் கேட்குது. ஆமாம், இந்தா ஓனர் பாருங்க இருக்காங்க. ஓனர் அம்மா கூப்பிட்டதுனால குட்டிங்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து பார்க்குதுங்க. வந்துரு இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்து தீனி இங்கன்னு பார்க்கலாம். அப்படியே பாரு, அப்படியே வந்துச்சா, இங்கே வந்து உட்காந்துச்சா. அழகு குடும்பம் கத்தியா ஆள்தான். அடுத்து இன்னும் கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு போயிருக்கு. ரெடியாகி ஷூட்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். ஜோஜோ ரெடியாக இருக்காங்க. அவங்க ஆயா பவுடர் அடித்து போட்டுலாம் வச்சு ரெடியாக படுக்க வச்சுருந்தாங்க. ஜோஜோவும் ரெடி. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முன்கூட்டியே பூவாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவர்லாம் எங்கள் அத்தை பப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். தங்குபிள்ளே போகலாமா கோயிலுக்கே? க்ளவுஸ்லாம் அவரை போட்டிருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோஜோக்கு ஒரு காலுக்கு க்ளவுஸு, கைக்கு க்ளவுஸு, இது மண்டைக்கு போட்டு பார்த்தோம். ஒன்றும் செட் ஆகல. மண்டை சின்னதாக இருக்குது, குள்ளா பெருசாக இருக்குது. நான் வேணா போட்டுக்கு வேணாட்டு போகலாமா? பேங் சரி, இப்போதைக்கு ஜோஜோவோட ஃபேஸை வந்து நாங்கள் ப்ளர் பண்ணி தான் காமிப்போம். ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஜோஜோ எப்படி இருக்காங்க, அழகாக இருக்காங்களா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகலாம் இது கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். என்ன இது இப்படி தூக்கிட்டு இருக்கணும், பஞ்சு வைக்க மாட்டேங்குது. எப்படி போகலாம் மாட்டாங்க. உனக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்குது. ஆனால் என்ன அதுவும் பயமாக இருக்குது. வெளியே வெயிலில் போகலான்னாலும் பயமாக இருக்கு ஒன்று வச்சுக்கிட்டு. இது மாதிரி மூடிட்டு இருக்கும் போது போகலான்னாலும் மழை வருமோன்னு பயமாக இருக்குது. போய் டக்குன்னு வந்துடலாம். கோயிலுக்கு வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால பூ வச்சுட்டு போகக்கூடாது, வாசம் அடிக்குது. அதனால் என்ன பண்ணோம், கட் பண்ணி வீட்டிலே வச்சுட்டு இவ்வளோ தான் வெறும் தலையாக போயிட்டு போகிறோம். பிள்ளைய பேசாமல் பாக்ஸர் ஆக்கிடுவோம். அப்படியே காலுக்கு சாக்ஸு, கைக்கு சாக்ஸ்லாம் போய்ட்டு அப்படியே ஃபைட் பண்ணுறவா இருக்கு. நீ என்னன்னு பார்த்துடலாமா? என்ன சிரிக்குது? சரி கிளம்பலாமா? அம்மா மாதிரி சொல்லு சாமி. ரெடி டு கோ. ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம்.
அங்க ஜோஜோ ரெடி ஆயிட்டாங்க. ஜோஜோ வந்து அந்த மஸ்லின் கிளாத்ல போட்டு லாக் பண்ணிட்டோமா, அதனால ஒரு சினிக்கமா இருக்காங்க. இன்னைக்கு பேபி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல கியூட்டா ஓட்டவே கூடாது அப்படியே. ஆமா அதுதான் கிளம்பிடும். ஸ்பாட் ரீச் ஆயிட்டு திரும்ப தொடர்ந்து இணைப்பில் வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் கிளம்பிட்டோம். ஜோஜியையும் வண்டியில் உட்கார வச்சு கையில் வாங்கியாச்சு. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். ஓகே, வண்டியில் வரனால ஜோஜி குட்டி தூங்கிட்டே வராங்க. நல்லா கிளைமேட் வேற சிலு சிலுன்னு இருக்கா. சுடு தண்ணியில் வேற வெதப்பாக குடித்தாங்களா, அதனால் ஒரு தூக்கம். பாதி தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கிளைமேட் பற்றி பேசக்கூடாது, நிறைய டைம் சொல்லிட்டோம்ல. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் காட்டுறோம். பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு கோவில், வேலூர் சிவன் கோவில். இது ஒரு சிவன் கோவில். எப்படி இருக்கு பாரு. கும்பாபிஷேகம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டமாக இருக்குன்னு வரல, இப்போ வீட்டில் தான் இருந்தோம். இதில் இருக்க சிவன் வந்து என்னென்னா தான் தோன்றி ஈஸ்வரரா, தான் தோன்றி ஈஸ்வரர் தான். இந்த கோவில் வந்து சிவன் லிங்கம் வந்து அதுவாக உருவானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் 2வது டைம் வரேன். ஃபஸ்ட் டைமோட மெமரி என்னென்னா, இந்த கோயிலில் ஒரு விசேஷம் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ரிங்கு போட்டல, கரெக்டாக அந்த லாரி நிற்கிற இடத்துல ரிங்கு போட்டேன். ஒன்றும் உழுவுல, ஒன்று உழுவுற மாதிரி போச்சு. ஆனால் அரை தான் விழுந்துச்சா. அந்த வீடியோ இருக்கும், அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எப்படி இருந்தேன்னு பாருங்கள். இப்போயே ஏதோ ஃபங்க்ஷன் போட்டிருப்பாங்களாட்டுக்கு. கடலாம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயில் பக்கம்லாம் வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் வந்து ரொம்ப நேரமாக எங்கள் பொறுமையை சோதிச்சிட்டார். ஒருத்தவங்க சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்களா, இவ்வளோ நேரமாக நாங்கள் வந்த நேரத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். வந்தோடனே விநாயகரை கும்பிட்டு தாண்டி உள்ளே போனோம். கோயில் என்ட்ரன்ஸ் பற்றியா எவ்வளோ பெருசு இருக்கு. ஆமாம், அது என்னது, எப்படி தான் இது மாதிரிலாம் செதுக்கியிருக்காங்கன்னே தெரில. போனால் சூப்பராக செதுக்கியிருக்காங்க. நம்மளால கோடு போட்டே வரைய முடியாது பென்சில்லையே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அது என்னன்னு தான் எனக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ சொல்ல வராங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். பாரு, எப்படி தான் இது மாதிரிலாம் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்ல. இங்கே பாரு, என்ட்ரன்ஸுனால ஒரு பொண்ணு வணக்கம் வைக்கிற மாதிரி அங்கே, அதனால அந்த வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த இடத்துல போய் சாமியை கும்பிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து வெளியே வருவோம். கருவறைக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும்ல, அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜோஜோ குட்டி முனிசாமி வந்துட்டாங்க, சாமி பாரு. சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். கருவறைக்குள்ளே இருக்கிறனால என்னென்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுல்ல, அதனால் எடுக்கல. சாமி ஒரு வழியாக கூட்டத்தில் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். என்னென்னா நம்ம அந்த வழியாக வந்தோமா, இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகணும். இந்த கோயிலுக்கு அப்படி வருதுன்னு வச்சுக்கோயேன், வந்த வழியாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாமிலாம் கும்பிட்டாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே சாமி கும்பிட்ட உடனே வீட்டுக்கு போகக்கூடாதுல்ல, அதிலலாம் கொஞ்சம் உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இத்தனை பேர் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம மைண்ட் மட்டும் ஏதோ என்னோட ஃபீல் இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் கிளைமேட்டும் வேறு, வெயில் அடிக்காமல் நார்மலாக இருக்கா. ஸோ நல்லா இருக்குது. ஜோஜோ தான் தூங்கிட்டே இருக்காங்க. ஜோஜோலாம் ஒரு வேடிக்கை பார்த்து ஒரு விஷயத்த கற்றுக்கிற வயசில் முட்டி போட்டு நகர்றப்பெல்லாம் வேடிக்கை நல்லா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏஜ்லலாம் ஒரு கோயில், ஒரு சுற்றுலாத்தலம், அந்த மாதிரி தளத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்களை அவங்கள லேர்ன் பண்ண வைக்கணும். கற்றுக்குறீங்களா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த கெஸ்ட்டு இன்னும் கூட தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முடிச்சிருக்காங்க. முடிச்சிருக்கும் போதே காமிச்சிடலாம். ஓகே, காமிச்சிடவா? இருங்க, சற்று நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாரு, சுற்றி சுற்றி பார்க்குறத நான் கூட நவுந்து காட்டுற சாமி பாரு, கழுத்து திருப்பி திருப்பி வேடிக்கை பார்க்குறாங்க வேறு. அங்கே சாமி அக்கா அண்ணா எல்லாம் இருக்காங்க பாரு. கோயிலுக்கு வந்திருக்கோம். வாண்டா ஜோஜி குட்டியோட ஃபேஸ்க்கு காமிச்சிருப்போம், பார்த்துக்கோங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவள்தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த கோயிலோட வெளிகோபுரம். திரும்பியுமா தூங்குறாப்புல.
சரி, உங்களுக்கு இவங்க பண்ணுற சேட்டையை நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் அவங்க உறக்கத்தில் இருக்கனால பிஸியாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் மழை வரதுக்கு முன்னாடி போயிடணும். பா சரி, இவங்க ஏதாவது ஜோஜி குட்டி அப்பா பாரு, அப்பா பாரு. வீட்டுக்கு கிளம்பலாம். தொடர்ந்து என்னை பிள்ளைங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறேன். எங்கள் ஹஸ்பண்டு மழை வந்து தூரிக்கிட்டே இருக்கு. ஹஸ்பண்டை வண்டியில் வர சொல்லிட்டு நான் ஆட்டோவில் வந்துட்டேன் சேஃபாக. சேம் டைமில் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, தொடர்ந்து என்னை பிள்ளைங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்.